வணக்கம் நண்பர்களே. நம்ம வீட்டு வாசலில் சுண்டக்காய் ஃப்ரெஷ்ஷாக காய்ச்சிருந்துச்சு. இதை பார்த்தா நம்ம சும்மா இருக்க முடியுமா? போய் நல்லா பறித்து அதை இன்றைக்கி சுண்டவத்தல் குழம்பு பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். அதுக்காக சுண்டைக்காயை வாஷ் பண்ணிவிட்டு அதை லைட்டாக தட்டி எடுத்துக்கிறேன். ரொம்ப விதையெல்லாம் போயிடக்கூடாது, லைட்டாக தட்டினா போதும். சின்ன வெங்காயம் நிறைய உரிச்சுக்கணும், பூண்டும் நிறைய உரிச்சுக்கணும். இதுக்கு தேங்காயே தேவையில்லை, அப்போ ஜாலி தானே. இப்போ பாருங்கள், ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கிறோம். அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடுகு வெந்தயம் புரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, அதுக்கப்புறமா அந்த நம்ம தட்டி வச்சோம்ல ஃப்ரெஷ்ஷான சுண்டைக்காய், அதையும் சேர்த்துக்கிறோம். இது காஞ்ச சுண்டைக்காய் கூட சேர்த்துக்கலாம், ஆனால் அது கொஞ்சம் கசப்பு டேஸ்ட்டு வந்துடும். இது ஃப்ரெஷ்ஷானது, அதோட டேஸ்ட்டு தனி தான். இந்த மூணையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த கேப்பில் கொஞ்சமாக புளி ஊற வச்சுக்கலாம். கருவேப்பிலையும் கொஞ்சமாக காயத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் நம்ம வீட்டில் திரிச்சது, அதை மட்டும் ஆட் பண்ணால் போதும். அப்புறமா கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். இதை எண்ணெயிலேயே ஒரு 2 வதக்கிட்டு தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போகட்டும். இப்போ ரெடி ஆகிடுச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம புளித்தண்ணி சேர்த்துக்க போகிறோம். புளித்தண்ணி அப்புறமா உப்பும் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். வெல்லம், உப்பு எல்லாம் இப்போ நம்ம செக் பண்ணிக்கோங்க. உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே நமக்கு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு சிம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் எண்ணெய் பிரிய வச்சு எடுத்திங்கன்னா குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.